ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி பெறக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 5 லட்சத்துக்குள்ளாமல் லோன் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா மே 30ஆம் தேதிக்குள்ளார அந்த அப்டேட்டை கொடுக்கலாம். ஸோ முதற்கட்ட பட்டியல்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 பேர் பார்த்தீங்கன்னா பெயர்கள் வந்திருக்கு அப்படின்றதே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியிலே பார்த்தீங்கன்னா 75,000 நபர்கள் முதற்கட்டமாக அவங்களுக்கு பேர்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி, அடுத்து கல்விக்கடன் தள்ளுபடி, அடுத்து பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி. இந்த அறிவிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக ஆட்சி முடியும் தருவாயில் அறிவிக்கிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்த இதை எல்லாமே நீங்கள் மக்கள் எல்லாமே விவசாயிகள் எல்லாமே பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் கோடியாக அதிகரிப்பு செஞ்சிருக்காங்க தமிழகத்தில். ஸோ அடுத்தடுத்த பயிர்க்கடன்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது தான் போயிட்டே இருக்க தவிர குறைய வாய்ப்புகள் இல்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான ஃபைல் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் யாரெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் அவுட் மே 30ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.